உள்ளாட்சி தேர்தலில் கவிஞரனுடைய அனாலிசிஸ் பிரகாரம் நிறைய இடங்கள்ல திமுக வெற்றி பெறும் அப்படின்னு உறுதியா இருந்தாரு. திமுக தலைவர்கள் கிட்ட கூட அந்த உறுதித்தன்மை இல்லாம இருந்தது. ஆனா இவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. இவர் அந்த காலகட்டத்தில் சினிமா கம்பெனி வைத்திருந்ததுனால நிறைய கார்கள் 10-15 கார்கள் வச்சிருந்தாரு. அந்த 10-15 கார்களை எல்லாம் கட்சிக்காக கொடுத்து இவரும் பர்சனலா போய் நிறைய தொகுதிகளை பிரச்சாரம் பண்ணி கடைசியில நிறைய இடங்கள்ல உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுருச்சு. அந்த காலத்துல அது காங்கிரஸ் கோட்டையாக இருந்தது சென்னை ஏரியா. அந்த ஏரியாவில் திமுக வெற்றி பெற்றுச்சு. அதற்கு ஒரு வெற்றி விழா ஒன்று கொண்டாடப்பட்டது. அந்த வெற்றி விழாவில் அண்ணாதுரை அவர் தானே பொதுச் செயலாளர், அவர் அந்த வெற்றிக்கு காரணமானவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே வச்சு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பாராட்டு விழாவில் பாராட்டு தெரிவிச்சாராமா. கண்ணதாசன் ஒரு ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு நம்மளையும் கூப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ கலைஞரும் மேடையில் இருந்திருக்காரு. கலைஞரை தான் இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு அந்த வெற்றி விழா கூட்டத்தில் கலைஞருக்கு ஒரு மோதிரத்தை பரிசாக அளித்தாராம் அண்ணாதுரை அவர்கள். அந்த மோதிரத்தை அண்ணாதுரை அவர்கள் கையாலேயே கலைஞருக்கு போட்டு விட்டிருக்கிறார். அப்போ அவர் போடும்போது சொன்னாராம், நான் எனக்காக எந்த நகை கடைக்கும் சென்று நகை வாங்கியதில்லை, என் மனைவிக்காக கூட நான் நகை கடைக்கு சென்று நகை வாங்கியதில்லை, ஆனால் இந்த மோதிரத்தை நான் கலைஞருக்காக சென்று நானே வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை போட்டு விட்டுருக்காரு. கீழே நின்றுட்டு இருந்த கவிஞருக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி கவலை ஆயிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம், நம்மளை கூப்பிட்டு ஒரு பாராட்டு கூட தெரிவிக்காதவர் கலைஞருக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீலிங்கோட நின்றுட்டு இருந்திருக்காரு. மீட்டிங் முடிஞ்ச உடனே அண்ணாதுரை ஒரு பக்கம் அமர்ந்திருந்தாராம். நம்ம கவிஞர் தான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாச்சே, அதனால நேராக போய் அண்ணாதுரைக்கிட்டே கேட்டுறாரு, எங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன், என்னை நன்றி தெரிவிக்கிறதுக்கு என் பேரை கூட நீங்கள் சொல்லலை, ஆனால் கலைஞருக்கு நீங்கள் மோதிரம் போட்டு விட்டீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அண்ணாதுரை சொன்ன பதில் நம்ம கவிஞரை திக்கு முக்காட வச்சிருச்சான். ஒரு புது பெர்ஸ்பெக்டிவா அப்பதான் பார்க்குறாரு அவர்.